ஆமென். கிதியோனை குறித்து நேற்றை நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம தியானிச்சோம். கிதியோனுடைய இருதயத்துக்குள்ள நிறைய பயங்களும் சந்தேகமும் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆண்டவர் அவனை தனியாக தெரிந்து கொண்டார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் மேல ஃபெய்த் இருக்குது. இந்த காரியத்துல நம்ம தோற்று போக கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நிற்கக்கூடிய தைரியம் இது எல்லாமே இருந்தாலும் அவனுக்குள்ளே உள்ளே சந்தேகம் நிறைய இருக்குது, அவிசுவாசம் நிறைய இருக்குது. ஆனா அதற்கு ஆண்டவர் ஒன்றொன்றாய் அவனுடைய சந்தேகத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரு. அப்போ இந்த மனுஷன் என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் எனக்கு இன்னொரு அடையாளத்தை நீங்க தரணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு தோலை கொண்டு போய் நான் வெளியே நான் போட்டுறேன், எனக்கு ஒண்ணு தரணும். அந்த தோல் முழுவதுமாக நனைந்திருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறான். கர்த்தர் அந்த இடத்திலையும் அவனை கர்த்தர் விசுவாசத்தை வளர்த்துவதற்கு, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும், அந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும், உங்க வேலையில ஒரு அதிசயம் நடக்கும். இது கர்த்தர் வார்த்தை, இது கர்த்தர் வார்த்தை. பாஸ்டர், இந்த தேவையை நான் எப்படி சந்திப்பேன், இது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, இதை நான் கட்டி முடிச்சிருவேனா, இதை நான் செஞ்சு முடிச்சிருவேனா, இது நான் சாகிறதுக்குள்ள இது சாத்தியமா, இது என்னுடைய சம்பளத்தால முடியாது, என்னுடைய பலத்தால முடியாது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன். ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை இதுவரையிலும் நடத்துறது ஒரு அதிசயம், உங்களுக்கு வேலை கிடைத்தது ஒரு அதிசயம், அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை கொடுத்தது அதிசயம். அது மனிதனால முடியாது.